ஹாய் மக்களே, வெல்கம் டு சில்வாஸ் கிச்சன். நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம். இந்த மாதிரி தோசை வெரைட்டிலே பொடி தோசை, பொடி கீ தோசை, ஆனியன் தோசை, ஆனியன் கீ தோசை, ஆனியன் பொடி தோசை எல்லாத்துக்குமே இந்த இட்லி பொடியை மேலே மலைச்சாரல் போல் தூவி அதை சுற்றி நெய் விட்டு அதை நல்லா வெந்தப்புறம் எடுத்து இதுக்கு அந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சரி வாங்க, இந்த இட்லி பொடி என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். 1 கப்பு உளுந்தம்பருப்பு, 3/4 கப் துவரம்பருப்பு, அதில் பாதி கடலைப்பருப்பு, 1/4 கப் எள்ளு, தேவையான அளவு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இது தாங்க இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள். சரி வாங்க, ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடான அப்புறம் உளுந்தம்பருப்பை இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்தி எடுக்கணுங்க. நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சு வறுத்திங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக செய்யணுங்க. இது போல் துவரம்பருப்பு, எள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாயை 2-3 கல்லுப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு, கல்லுப்பு சேர்த்து வறுக்கும்போது உங்களுக்கு அந்த நெடியினால் இருமல் வராதுங்க. அப்புறம் 2 சொட்டு எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, நான் பூண்டு சொல்ல மறந்துட்டேன், 4-5 பல் பூண்டும் சேர்த்து வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டுட்டு 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சோண்டு வெல்லம், ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால வெல்லம் சேர்த்தா காரம் இருந்தாலும் அது ஒன்றும் பண்ணாதுங்க. ஸோ வெல்லம் சேர்த்து நமக்கு இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்து வச்சுட்டோம்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் கெடாமல் நம்ம யூஸ் பண்ணலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொள்ளும் சேர்த்தும் பண்ணலாம். நான் அந்த ரெசிபியும் ஒரு நாள் போடுறேன். இதாங்க நான் செய்கிற இட்லி பொடி. எங்கள் வீட்டில் எல்லாருமே இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க, சூடான சாதத்தில் இந்த பொடியை போட்டு நெய்யும் நல்லெண்ணெயும் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் 2 பாக்ஸில் எப்போயுமே ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அது எனக்கு 2 மந்த்ஸ் தாராளமாக வருங்க. சரி மக்களே, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.